அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆறாவது கேள்வியை பார்ப்போம். NA விளைவுகள் என்ற தாக்கத்தை கருதுக. தாக்க வீதம் ஓகே. இப்போ NA விளைவு சரியா? ஓகே. இப்போ தாக்க வீதம் R சமன் K Aன் எண்ணாம் அடுக்கு என தரப்பட்டுள்ளது. R சமன் K Aன் எண்ணாம் அடுக்கு என தரப்பட்டுள்ளது. K சமன் 2 தர 10⁻³ மூல் -1 டெசிமீட்டர் கணம் செகண்ட் -1 ஆகவும் தாக்கியின் செறிவு 0.2 மூல் டெசிமீட்டர் -3 ஆகவும் உள்ள போது தாக்க வீதம் ஆறும் தாக்கி ஏயின் வரிசையும் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. இப்போ வந்து கேட பெருமானம் தந்திராங்க. என்ன தந்திராங்க? 2 தர 10⁻³ சரியா? மூல் -1 டெசிமீட்டர் கணம் செகண்ட் -1 சரியா? ஓகே. அதே மாதிரி ஏட செறிவும் தந்திராங்க. இப்போ நான் ஆரை வந்து ஆர் போட்டேன். ஆரில் வந்து அலகு மாறாது. ஆரோட அலகு எப்பவுமே மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 தான். ஆகவே மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 அப்படின்ட்டு போட்டேன். சமன் கே வந்து தெரியும் 2 தர 10⁻³ நான் இதுக்கு தான் பிரதிட்டேன் இன்னைக்கு. ஓகே. 2 தர 10⁻³ மூல் -1 டெசிமீட்டர் கணம் செகண்ட் -1 ஓகே. அதுக்கப்புறம் ஏட செறிவு எங்களுக்கு தந்திராங்க 0.2 மூல் டெசிமீட்டர் -3 சரியா? அதில் எண்ணாம் அடுக்கு சரியா? ஓகே. இப்போ நான் இந்த பகுதி அப்படியே நான் இங்களுக்கு எடுத்து வரேன். ஆறின் கீழ் 2 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 மூல் -1 டெசிமீட்டர் கணம் சரியா? இது வந்து நான் இங்கே எடுத்து வந்தேன்டா செகண்ட் -1 செகண்ட் -1 வெட்டிப்படும். மூல் -1 டெசிமீட்டர் கணம் இங்கே வந்தால் மூல் டெசிமீட்டர் -3 மாறப்போம். ஆகவே மூல் டெசிமீட்டர் -3 முழுவதின் 2ஆம் அடுக்கு அப்படின்னு போட்டுறேன் சரியா? சமன் 0.2 மூல் டெசிமீட்டர் -3 இன் எண்ணாம் அடுக்கு சரியா? ஓகே. இங்கே பாருங்க. இப்போ இங்கே இடது பக்கத்தில் உள்ள அலகும் இங்கே வலது பக்கத்தில் உள்ள அலகும் வந்து மூல் டெசிமீட்டர் -3 மூல் டெசிமீட்டர் -3 தான் காணப்பட போகுது சரியா? இன்னா அடுக்குகள் வந்து மாறுது. அதாவது அடுக்குகள் 2 இங்கே எண்ணாம் அடுக்கு அப்படின்னு காணப்படுது. ஆகவே கீழே மூல் டெசிமீட்டர் -3 மூல் டெசிமீட்டர் -3 அது வந்து ஒரே மாதிரி காணப்பட்டதால் எங்களுக்கு வந்து என்ன எடுக்கலும்டா n சமன் 2 எடுக்கலாம் சரியா? அலகுகளை நாங்கள் சமப்படுத்துகிறோம் சரியா? ஒரு பக்கத்தில் அலகு வந்து சமன் ஆகிக்கணும், அடுத்த பக்கத்தில் சரியா? அப்போ வந்து அலகுகள் வந்து 2 பக்கத்துலையும் சமனாக காணப்பட்டதால் அதோட அடுக்குகளும் சமனாக காணப்படுது சரியா? ஓகே. இப்போ பாருங்க. இப்போ ஆறின் கீழ் 2 தர 10⁻³ சமன் இப்போ அலகு n சமன் 2ன்னு கண்டுட்டோம். அப்போ 0.2 அதாவது 2 தர 10⁻1 எழுதலுமே 2 தர 10⁻1 எழுதலாம். அதோட 2ஆம் அடுக்கு அதாவது 4 தர 10⁻2ஆம் அடுக்கு மூல் வர்க்கம் சரி. எங்களுக்கு வந்து அலகு தெரியும் தானே? அலகு தெரியும். ஆர்டா சுற்றி நான் போடலை. ஓகே. இப்போ 2 தர 10⁻3 4 தர 10⁻2 சரியா? அப்போ ஆர் சமன் 8 தர 10⁻5 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 அப்படின்ட்டு வரப்போகுது சரியா? ஓகே. அப்படி பார்த்தேன்டா எண் வந்து நாங்கள் கண்டோம். அதாவது எத்தனாம் வரிசை? 2ஆம் வரிசை. அதே மாதிரி விட வந்து 8 தர 10⁻5 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 அதாவது 5ஆவது விட. ஓகே. 7வது கேள்வியை பார்ப்போம்.
சேதன சேர்வை A ஆனது எண்ணெயுடன் H2O கொடுக்கக்கூடியது. 2,4-DNP அதாவது பிராடியின் சோதனை பொருளும் பிராடியின் சோதனை பொருளுடன் நிறவீழ்ப்படிவை கொடுக்கக்கூடியது. NaHCO3 உடன் தாக்கம் இல்லை. தொலனின் சோதனை பொருளுடன் வெள்ளியாடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் சேர்வைகள்கிட்ட வந்து அமில வலிமை தொடர ஒண்டிக்கு அதை வந்து நான் எழுதுகிறேன். அமில வலிமை அமில ஹைட்ரஜனை கொண்ட அல்கைன், அதை விட ஆல்கஹாலுக்கு வந்து அமில வலிமை கூட, அதை விட நீருக்கு கூட, அதை விட ஃபீனோலுக்கு கூடியகும், ஃபீனோலுக்கு அதிகமாகும். அதுக்கு போகிறோம் கார்பாக்சிலிக் அமிலம். சரியா, கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு அதிகமாக காணப்பட போகுது. சரியா, என்ன இது? அமில வலிமை. அமில வலிமை. சரியா, நான் இதிலே எழுதுகிறேன். இதில் இந்த அமில ஹைட்ரஜனுக்கு அங்கே உள்ள எல்லாமே சரியா சோடியத்தோட தாக்கமடைய போகுது. சரியா, சோடியத்தோட தாக்கமடையும். சோடியத்தோட தாக்கமடைஞ்சு என்ன நடக்கும்? இந்த ஹைட்ரஜன் இல்லாம இந்த இடத்துக்கு சோடியம் வரும். சரியா, ஓகே. அதே மாதிரி இந்த ஆல்கஹாலுக்கு அங்கே உள்ள அவ்வளவும் NaOHோட தாக்கமடைய போகுது. அதாவது நீரோ ஆல்கஹாலோ NaOHோட தாக்கமடையிறல்ல. சரியா, தாக்கமடைஞ்சு என்ன வரும்? இங்கனைக்கு வந்து எண்ணெய் வந்து பிரதியிடப்படும், அதோட நீர் உருவாகும். சரியா, அதோட அடுத்தது கார்பாக்சிலிக் அமிலம் மற்றும் Na2CO3 இல்லாட்டி NaHCO3 ஓட தாக்கமடைய போகுது. சரியா, இதுக்கு எங்களை வந்து இது ரெண்டுக்கும் இடையில் வந்து நைட்ரோஃபீனோல், அதாவது NO2 ஏற்றப்பட்ட ஃபீனோல், நைட்ரோஃபீனோல் வந்து வரும். Na2CO3யோட அதுவும் தாக்கமடைய போகுது. எங்களுக்கு இந்த கேள்விக்கு தேவையில்லாம் சுட்டி நான் எழுதலை. ஓகே, இப்போ பாருங்கள், எண்ணெயுடன் H2O கொடுக்கக்கூடியது. சரி, அப்படி பார்த்தோன்னா இந்த சேர்வையில் உள்ள இந்த தொடரில் உள்ள அவ்வளோ சேர்வைகளும் வரப்போகுது. சரியா, அதை வச்சு பார்க்கலாம். NaHCO3யோட தாக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். சரியா, NaHCO3யோட தாக்கம் இல்லையா அப்படின்டா கார்பாக்சிலிக் அமிலம் வரையலாம். சரியா, கார்பாக்சிலிக் அமிலம் வந்து பென்சோயிக் ஆசிட் வரையலாம். சரியா, அப்போ அதுக்கு இங்கே உள்ள வாரதிகள் வரணும். அப்படி பார்த்தோன்னா முதலாவது வரையலாம். அப்போ அடுத்தது வேறு என்ன வரையலாம்? முதலாவது மட்டும்தான் வரையலாம். சரியா, ஓகே. இப்போ அடுத்ததுக்கு வரும் பிராடியின் சோதனை பொருள். சரியா, பிராடியின் சோதனை பொருள். சரியா, அதுக்கு வந்து நாங்கள் செல்வோம் 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரசின். சரியா, H1 வரும், 2,4-DNPன்னு செல்வோம். சரியா, ஓகே. அது வந்து எப்படியானது? NH2 எனக்கு NO2 கொண்டு வரும், எனக்கு NO2 கொண்டு வரும். இதுதான் அந்த 2,4-DNP சேர்வைன்ற. சரியா, ஓகே. இதோட தாக்கமடைகிறதுகள் ரெண்டு தாக்கமடைய போகுது. அதாவது ஆல்டிஹைட் தாக்கமடையும், அதோட ஃபீனோலும் தாக்கமடைஞ்சு நிற சேர்வை, அதாவது பொதுவாக ஒரேஞ்ச் கலர் வீழ்படிவை கொடுக்கக்கூடியது. சரியா, ஓகே. அப்போ வந்து இதுக்கு வந்து ஆல்டிஹைட் அடுத்தது கீட்டோன் ரெண்டுமே தாக்கமடைய போகுது. சரியா, பிராடியின் சோதனை பொருளோட அடுத்தது பார்ப்போம் தொலனின் சோதனை பொருள். சரியா, தொலனின் சோதனை பொருளோட நாங்கள் வந்து 3 வகையாக பார்ப்போம். ஆல்டிஹைட் வந்து தாக்கமடைஞ்சு வெள்ளி ஆடியை கொடுக்கக்கூடியது. சரியா, ஆல்டிஹைட் தாக்கமடைஞ்சு வெள்ளி ஆடி மாதிரி ஒரு வீழ்படி வரும். அடுத்து கீட்டோனோட தாக்கம் இல்லை. அடுத்தது அமில ஹைட்ரஜனை கொண்ட அல்கைன், அதோட தாக்கமடைய போகுது. அதோட தாக்கமடைஞ்சு வெள்ளியாடி வராது, வெள்ளை நிற வீழ்படிவு வரப்போகுது. சரியா, வெள்ளியாடி வராது, வெள்ளை நிற வீழ்படிவு கொடுக்க போகுது. சரியா, ஓகே. அப்போ தாக்கமடைய போகுது. அதாவது சரியா, தொலனின் சோதனை பொருளோட அமில ஹைட்ரஜன் தாக்கமடையும். ஓகே, இப்போ பார்ப்போம்
வெள்ளியாடியை கொடுக்கும், தொலனின் சோதனை பொருளுடன் வெள்ளியாடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கு. அப்போ வந்து எங்களுக்கு வந்து கீட்டோன் அதில் வரக்கூடாது. சரியா? அப்படி பார்த்தாண்டா என்ன வரையலாம்? 3வது வரையலாம். 3வது 2வது வரையலாம். 2வது வரையலுமா? எஸ், 2வது வரையலாம். சரியா? 3வது வரையலுமா? 3வது வரையலாம். 3வது வரையலாம் கீட்டோன் வந்தீங்க. அடுத்தது 4வது விட்டுட்டு 5வது பார்ப்போம். 5வதுலேயும் வரையலாம். 5வதுல வந்து அதுலேயும் கீட்டோன் வந்தீங்க, கீட்டோன் வரையலாம். ஆகவே 4வது ஆன்சர். சரியா? ஓகே. 4வதுல பாருங்கள். 4வதுல வந்து அல்டிஹைட் வந்தீங்க. அப்போ தொலைனின் சோதனை பொருளோட வெள்ளி ஆடியை வந்து வீழ்படிவாக கொடுக்க போகுது. அதோட பிராடியின் சோதனை பொருளையும் நிற வீழ்படிவாக கொடுக்கும். அதாவது அது ஒரு எல்டிஹைடாக காணப்பட்டதால. அடுத்தது பாருங்கள், எண்ணெயுடன் H2 வாயு கொடுக்கக்கூடியது அமில ஹைட்ரஜன். எண்ணெயோட H2 வாயு கொடுக்கும். சரியா? எண்ணெய் பிரதியிடப்படும், அதோட என்ன வரும்? H2 வாயு வரப்போகுது. சரியா? இங்கே வந்து எண்ணெய் வந்து பிரதியிடப்படும், அதோட பகரமாக என்ன வரும்? H2O வரப்போகுது. அதே மாதிரி இதுக்கு இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து சோடியத்தோட தாக்கம் அடைஞ்சால் H2O வரும், அதோட CO2வும் வரப்போகுது. சரியா? ஓகே, அவ்வளோதான். அப்போ 4th ஆன்சர். ஓகே, 8வது கேள்விக்கு போவோம். நீருடன் தாக்கமடையும் போது இருவழி விகாரம் அடையக்கூடிய சேர்வைகள். சரியா? நீரோட தாக்கமடையக்குள்ள இதில் வந்து குளோரைட் சேர்வைகள் தந்திராங்க. அதே மாதிரி NO2, CO2, SO2 அதே மாதிரி சேர்வைகளும் தந்திராங்க. ஓகே, இப்போ பார்ப்போம் குளோரைட்கள். சரியா? குளோரைட்கள் வந்து குளோரைட் சேர்வைகள் வந்து நீரோட தாக்கம் அடையக்குள்ள பார்த்தோம்டா நான் அதை எழுதுகிறேன். அலுமினியம் குளோரைட் நீரோட தாக்கம் அடைஞ்சால் என்ன வரும்? அது வந்து சிக்கல் சேர்வை வரும். AlH2O 5 times OH. சரியா? 2+ வரும். சக H3O + சக என்ன Cl- வரும். சரியா? ஓகே, அதே மாதிரி அடுத்தது வந்து கார்பன் CCl4. சரியா? கார்பன் நீரோட தாக்கம் அடையாது. நீரோட தாக்கம் அடையுமா? கார்பன் வந்து நீரோட தாக்கம் அடையிறதில்ல. சரியா? CCl4 வந்து நீரோட தாக்கம் அடையாது. அடுத்த நைட்ரஜன் NCl3 H2O. இது ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலான தாக்கம். இது வந்து அமோனியாவையும் HOCl. சரியா? HOCலையும் கொடுக்கும். அதாவது ஏன் நான் ஸ்பெஷல்னு சொல்கிறேன்டா, இது வந்து NH3ன்றது வந்து ஒரு காரம், HOClன்றது அமிலம். சரியா? ரெண்டையும் கொடுக்குறதால அது ஒரு ஸ்பெஷல் தாக்கம்னு சொல்லுவோம். அடுத்தது PCl3. சரியா? PCl3 நீரோட தாக்கம் அடைஞ்சால் என்ன வரும்? PCl3 நீரோட தாக்கம் அடைஞ்சால் H3PO3 H3PO3 சக HCl வரப்போகுது. அடுத்தது PCl5 மட்டுப்படுத்தப்பட்ட நீர். சரியா? நான் லிமிட்டட்னு போடுறேன். லிமிட்டட் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு நீர் போடக்குள்ள வர்றது POCl3 சக HCl வரப்போகுது. அடுத்தது PCl5 மிகை நீர். சரியா? நான் மிகைண்டு போடலை, மிகைண்டு லிமிட்டட்னு போடுறதை தவிர மற்ற அவ்வளவுமே மிகையாக போட்டுரு. சரியா? மிகையாக போட்டால் PCl5க்கு என்ன வரும்? H3PO4. சரியா? H3PO4 சக HCl வரப்போகுது. அடுத்தது ஆர்சனிக் AsCl3 சக H2O என்ன வரும்? H3AsO3 சக HCl வரப்போகுது. அடுத்தது SbCl3 சக நீர். அது வந்து ஒரு மீளும் தாக்கம். சரியா? SbOClன்ற ஒரு வீழ்படிவு வரும். வெள்ளை நிற வீழ்படிவு சக HCl வரப்போகுது. அதுக்கப்புறம் பிஸ்மத் BiCl3
சக H2O, அதுவும் இதே மாதிரியான மீளும் தாக்கம் ஒன்று தான். அது வரும் BiOCl, அதுவும் வீழ்படிவு உண்டு, அதுவும் வெள்ளை நிற வீழ்படிவு. BiOCl சக HCl. சரியா? ஓகே, இப்போ HCl2 சக நீர், HCl2 நீர், S வீழ்படிவு. அடுத்தது SO2 சக HCl வரப்போகுது. ஓகே, சரியா? ஓகே, இப்போ இதில் NCl3 NO2. சரி, நான் NO2 எழுதுறேன். NO2 நீர். சரியா? நீரோட தாக்கினா என்ன வரும்? HNO2 சக HNO3. சரியா? ஓகே, அடுத்தது CO2 எழுதுறேன். CO2 நீர் என்ன வரும்? H2CO3. சரியா? கார்பனிக் ஆசிட். ஓகே, அடுத்தது SO2 நீர். சரியா? SO2 நீர் என்ன வரும்? H2SO3. ஓகே, இப்போ இன்னும் ஒரே ஒரு சேர்வை உண்டிக்கன்னா P2O3 சக நீர். இது என்ன வரும்? H2PO3. சரியா? H2PO3 வரப்போகுது. சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம். இருவழி விகாரம் அடையக்கூடிய சோடிகள் தானே கேட்குறாங்க. NCl3 ஃபஸ்ட்டாக பார்ப்போம். NCl3 இதில் வந்து இருவழி விகாரம் அடையிறது மாதிரி என்ன சரிக்கா? இருவழி விகாரம் அடைகிறண்டா ஒரு சேர்வை ஒட்சியேற்றல், ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றலும் தாழ்த்தலும் அடைகிறது. சரியா? ஓகே, அப்படி பார்த்தோண்டா NO2 வருமா? NO2 பார்ப்போம். NO2வில் வந்து நைட்ரஜன் ஒட்சியேற்றம் +4 காணப்படுது. சரியா? நான் இதை வந்து வேறு கலரில் எழுதுகிறேன். ஓகே, சரியா? NO2 நைட்ரஜன் ஒட்சியேற்றம் +4 காணப்படுது. HNO2 வந்து +3, HNO3 +6 +5. சரியா? +5 காணப்பட போகுது. சரியா? சக 5 காணப்பட போகுது. அப்போ பாருங்க, இங்கே +4லேருந்து +3க்கு போகுது, அதாவது தாழ்த்தல் அடையுது. அதோட +4லேருந்து +5க்கு போகுது, அதாவது ஒட்சியேற்றல் அடையுது. ஒரே நேரத்தில் தாழ்த்தலுக்கும் ஒட்சியேற்றத்துக்கும் உட்படுது. ஆகவே இந்த சேர்வை வந்து அடையிற தாக்கம் வந்து என்ன தாக்கம்? இருவழி விகார தாக்கம். சரியா? அதை எடுக்கலாம். அடுத்தது SCl2 H2O. இதை பாருங்க. சரியா? இதில் வந்து பாருங்க +2, சல்ஃபர்ட வந்து +2ல் காணப்படுது. இது கூழ்கந்தகம் 0, SO2 +4. சரியா? ஓகே, இப்போ பாருங்க +2லேருந்து 0க்கு போகுது, தாழ்த்தப்படுது. +2லேருந்து +4க்கு போகுது, ஒட்சியேற்றப்படுது. ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றம் தாழ்த்தல் நடக்குது. ஆகவே அதுவும் வரும் இருவழி விகார தாக்கம். அடுத்த பாருங்க. அப்போ அப்படி பார்த்தாலே SCl2 NO2, அப்போ ரெண்டும் வாரது செகண்ட் ஆன்சர் தான் வரணும். சரியா? இப்போ நான் வந்து மற்றதுகள் வந்து வருமானு பார்ப்போம். NCl3 அது வராது தானே. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு சேர்வு தான் வந்திருக்கு. சரியா? +3லேருந்து -3க்கு வைத்திக்கு. ஆகவே வராது. அதே மாதிரி NO2 வரலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் வரதால் வராது. அடுத்த PCl5 பார்ப்போம். PCl5ல வந்து H3PO4. இதெல்லாம் ஒரே சேர்வை தான் விளைவாக வருது. ஆகவே இதுக்கு வந்து இருவழி விகாரமாக வாரதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா? CO2, SO2, P2O3 அதெல்லாம் 2, 3, 4 விடிகளில் வந்திக்கு. அதெல்லாம் வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. பாருங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு ஒட்சியேற்ற நிலைகளுக்கு மாறுற சேர்வைகள். சரியா? இதெல்லாம் ஒட்சியேற்றலுக்கோ தாழ்த்தலுக்கோ இங்கே உட்படல. இது வந்து நீரோட தாக்கம் அடைகிற தாக்கங்கள். சரியா? ஓகே, அப்போ வந்து இதுக்கு வந்து செகண்ட் ஆன்சர்.
ஓகே, 9வது கேள்வி. ஊக்கி ஒன்றின் பண்பு அல்லாதது. சரியா? ஊக்கி ஒன்றின் பண்பு அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. குறைந்தபட்சம் ஒரு தாக்கியுடனேயும் இணைந்து குறைந்த ஏவச்சக்தி கொண்ட மாற்றுப்பாதை வழியே தாக்கத்தை நடைபெற செய்யும் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுக்கு வந்து இங்கே டவுட் ஒன்று வரலாம், எப்படி ஒரு தாக்கியோட மட்டும் இணைஞ்சு தாக்க வீதத்தை வந்து கூட்டும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, ஊக்கி வந்து கட்டாயம் 2 தாக்கியோட இணைஞ்சு தாக்க வீதத்தை அதிகரிச்சணும் அப்படின்னு இல்லை. சரியா? ஊக்கி வந்து ஒரு தாக்கத்தில் பங்கு பெற்ற 2 தாக்கிகள், குறைந்தபட்சம் 2 தாக்கிகளில் ஒரு தாக்கியோட சரி இணைஞ்சு ஏவச்சக்தி குறைஞ்ச மாற்றுப்பாதையினூடாக தாக்க வீதத்தை வந்து அதிகரிக்கலாம். சரியா? அந்த கூற்று சரி. சரியா? சரின்னு தான் எடுப்போம். அடுத்த 2வது, தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை மாற்றுவதில்லை. சரியா? வெப்ப உள்ளுறை மாற்றத்தை மாற்றுவதில்லை, அந்த கூற்றும் சரி. சரியா? ஊக்கி வந்து ஒரு தாக்கத்தில் தாக்க வீதம், அதாவது ஏவச்சக்தி குறைந்த மாற்றுப்பாதையினூடாக தாக்கத்தை கொண்டு சென்று தாக்க வீதத்தை கூட்ட போகுது. சரியா? தாக்க வீதத்தை கூற்ற வேலையை வந்து அப்படி தான் செய்யும். சரியா? ஏவச்சக்தி குறைந்த மாற்றுப்பாதையினூடாக தாக்கத்தை கொண்டு செல்கிறார். அதுக்கு வந்து டெல்டா ஜிஐயோ இல்லாட்டி டெல்டா ஹெச்ஐயோ இல்லாட்டி டெல்டா எஸ்ஐயோ இல்லாட்டி வேறு என்ன சாமனையோ ஒன்றே மாற்றாது. இது வந்து உள்ள மாதிரியே தான் காணப்படும். இது மாற்றி தாக்க வீதத்தை மாற்றாது. என்னதை மாற்றும்டா ஏவச்சக்தியை தான் மாற்ற போகுது. சரியா? பொறிமுறையை மாற்றி அதன் மூலமாக ஏவச்சக்தியை மாற்றி தாக்க வீதத்தை கூட்ட போகுது. சரியா? ஓகே. விளைபொருளுடன் இணைந்து விளைபொருளின் செறிவை குறைப்பதன் மூலம் தாக்க வீதத்தை கூட்டும். சரியா? இது பிழையான கூற்று. சரியா? ஏண்டா விளைபொருள்லையோ தாக்கிலையோ விளைபொருள்லையோ தாக்கிகள்லையோ செறிவை குறைச்சோ இல்லாட்டி கூட்டியோ அந்த ஒரு வேலையும் ஊக்கி என்ற பொருள் வந்து செய்யாது. சரியா? ஊக்கிட வேலை என்னன்னா, நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் தாக்க வீதத்தை வந்து கூட்ட போது எப்படின்றா ஏவச்சக்தி குறைந்த மாற்றுப்பாதை வழங்குற மூலம். சரியா? அதை தவிர அதுக்கு வந்து வேறு வேலை இல்லை. ஆகவே அப்படியான வேலை செய்யாது. அப்போ 3வது கூற்று பிழை. 4வது கூற்றை பார்ப்போம். ஊக்கியின் தொழிற்பாடு வெப்பநிலையால் பாதிப்படையலாம். சரியா? அந்த கூற்று சரி. ஊக்கி வந்து ஒரு குறித்த வெப்பநிலையில் வந்து சிறப்பாக தொழிற்பட போகுது. ஒரு குறித்த ரேஞ்சில் சிறப்பாக தொழிற்பட போகுது. அதை விட கூடினாலோ, உதாரணமாக நாங்கள் வந்து இதில் வந்து பயோ செஞ்சவங்க இருப்பீங்க. பயோவில் வந்து நாங்கள் வந்து நொதியத்தில் வந்து படிச்சுப்போம். உயிரியலுக்குரிய நொதியம் வந்து எப்படியானது? உயிரியலுக்குரிய ஊக்கி. சரியா? உயிரியலுக்குரிய ஊக்கின்னு தான் படிப்போம். அதாவது அது ஒரு ஊக்கி. அது வந்து மேக்சிமம் 40 பாகைசியில் வந்து என்ன 40 பாகைசியில் வினைத்திறனா தொழிற்பட போகுது. சரியா? 40 பாகைசியை விட குறைஞ்சாலோ 40 பாகைசியை விட குறைஞ்சாலோ இல்லாட்டி கூடினாலோ வெப்பநிலை வந்து 40 பாகைசியை விட குறைஞ்சாலோ இல்லாட்டி கூடினாலோ தாக்க வீதம் குறைய போகுது. சரியா? 40 பாகைசியை விட வந்து கூட என்ன நடக்கும்? அந்த நொதியத்தில் கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் சைடில் உள்ள பொண்டு அதெல்லாம் உடைய போகுது. சரியா? உடைஞ்சி அதில் நொதியம் வந்து செயலிழக்க போகுது. அதே மாதிரி தான் ஊக்கியும். ஊக்கி நொதியம் வந்து ஒரு ஊக்கி தான். ஊக்கி வந்து அதில் கட்டமைப்பு பாதிப்படையலாம், இல்லாட்டி அது வந்து செயலிழக்கலாம். சரியா? ஓகே. அது வந்து வெப்பநிலை கூடக்குள்ள. வெப்பநிலை குறையக்குள்ள என்ன நடக்கும்டா? வெப்பநிலை வந்து குறையக்குள்ள என்ன நடக்கும்டா? ஒரு கட்டத்தை விட குறையக்குள்ள தாக்கம் அடைகிற தாக்கிகளோட அது வினைத்திறன் எஃபிஷியன்சி வந்து குறைய போகுது. சரியா? மெதுவாக அந்த துணிக்கைகள் நகரும், இல்லாட்டி அந்த தாக்கம் வந்து மெதுவாக நடக்க போகுது. ஆகவே மெதுவாக நடக்கிறதால ஊக்கிட தொழிற்பாடும் குறைய போகுது. சரியா? அதுவும் ஊக்கியில் வந்து பாதிப்பை செலுத்தும். ஆகவே தாக்க வீதம் வந்து குறைய போகுது. ஆகவே ஊக்கியின் தொழிற்பாடு வெப்பநிலையால் பாதிப்படையலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூற்று சரி. அடுத்தது, ஊக்கி ஓரலகு நேரத்தில் பெறப்படும் விளைவை கூட்டும். அந்த கூற்று சரி. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறேன்னா தாக்க வீதம்ண்டு. சரியா? ஓரலகு நேரத்தில் பெறப்படுற விளைவு இல்லாட்டி ஓரலகு நேரத்தில் தாக்கமடைகிற தாக்கிட அளவு. சரியா? ரெண்டுமே தாக்க வீதம்ன்ட்டு தான் சொல்லுவோம். அது ரெண்டையுமே கூட்ட போது ஊக்கி. ஓகே. அப்போ இதுக்கு வந்து 3rd ஆன்சர். ஓகே. 10வது கேள்வி பார்ப்போம். T வெப்பநிலையில் மூடிய விறைத்த கொள்கலம் ஒன்றில் AB ஆகிய இரு வாயுக்கள். சரியா?
மூடிய விரயத்தை கொள்கல முண்டிகாம், மூடிய விரயத்தை கொள்கல முண்டிகாம். அதில் வந்து ஏபி ஆகிய இருவாயுக்கள் காணப்பட போகுது. மொத்த அமுக்கம் P ஆகவும் ஏயின் பகுதி அமுக்கம் 2/7 P ஆகவும் காணப்பட்டது. சரியா? ஏட பகுதி அமுக்கம் என்னவா? ஏட பகுதி அமுக்கம் PA போடுறேன், 2/7 P. ஆகவே 2 வாயுக்கள் தான் காணப்படுது, ஏயும் பியும். ஆகவே மொத்த பீட பகுதி அமுக்கம் வந்து என்னவா காணப்படும் 5/7 P காணப்பட போகுது. சரியா? திணிவுப்படி ஏக்கு பி. சரியா? திணிவுப்படி ஏக்கு பி 2க்கு 3. சரியா? 2க்கு 3 திணிவுப்படி விகிதத்தில் காணப்படும் போது ஏ பி இடையிலான சார் மூலக்கூட்டு திணிவு விகிதம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, இதுக்கு டோல்டன் பகுதி அமுக்க விதி. சரியா? அதை வச்சு தான் நாங்கள் இதை பார்க்கணும். PA சமன் XA இன்ட்டு P. சரியா? PT மொத்த அமுக்கம் நான் P எடுக்கிறேன். சரியா? ஓகே, அதே மாதிரி PB சமன் XB இன்ட்டு P. சரியா? மூல் பின்னம் XAட மூல் பின்னம், XBட மூல் பின்னம். சரியா? ஓகே, இப்போ PA இன் கீழ் PB சமன் XA இன் கீழ் XB வரும், PP வெட்டிப்பட போகுது. ஆகவே XA இன் கீழ் XB அப்படி போடுறேன். சரியா? ஓகே, XAட மூல் பின்னம் அப்படின்னு சொல்ல வராங்க என்ன அப்படின்டா, ஏட மூலின் கீழ் மொத்த மூல், அதாவது ஏட மூலும் பீட மூலும். அப்படி தானே? அதுக்கு தான் மூல் பின்னம்னு வரும். அதே மாதிரி மூல் பின்னம் பீட மூல் பின்னம் எப்படி? பீட மூல் பின்னம் பீட மூலின் கீழ் மொத்த மூல், அதாவது ஏட மூல் சக பீட மூல். சரியா? ஓகே, இப்போ NA சக NB, NA சக NB இந்த ரெண்டையும் நான் கட் பண்ணுறேன். அப்போ NA கீழ் NB வரப்போகுது. சரியா? இதை நான் எப்படி எழுதுறேன்டா, திணிவின் கீழ் மூலக்கூட்டு திணிவு அப்படி எழுதலாம் தானே? திணிவு விகிதம் தந்திராங்க 2க்கு 3. சரியா? ஆகவே 3 ஏட திணிவு 2 காணப்பட்டுச்சுண்டா அதோட மூலக்கூட்டு திணிவு MA காணப்படக்குள்ள, பீட திணிவு 3 காணப்பட்டுச்சுண்டா அதில் பீட மூலக்கூட்டு திணிவு MB எடுக்கிறேன் நான். சரியா? ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து பகுதி அமுக்கம் தந்திராங்க 2/7 P. அது வந்து PAட, PBட வந்து 5/7 P. சரியா? அதையும் நான் எடுக்கிறேன். PA/PB நாங்கள் போட்டோம் தானே? PA/PB சமன் 2/7 P 5/7 P, அதாவது 2/5 வரப்போகுது. ஆகவே நான் இந்த 2 கோவைகளையும் சமப்படுத்துகிறேன். அதாவது 2/5 சமன் 2/MA கீழே 3/MB. சரியா? ஓகே, இப்போ பாருங்க, 2/5 சமன் 2MB. MBயை வந்து மேலே எடுத்து போகிறேன், கீழே 3MA வரப்போகுது. சரியா? ஏ கேன்சல் ஆகும், சரி 2 கேன்சல் ஆக போகுது. கேன்சல் ஆகினாண்டா 3/5 சமன் என்ன வரும்? MB/MA வரப்போகுது. சரியா? அதாவது MA MB இடையிலான விகிதம், அதாவது சார் மூலக்கூட்டு திணிவு ஏட சார் மூலக்கூட்டு திணிவுக்கும் பீட சார் மூலக்கூட்டு திணிவுக்கும் இடையிலான விகிதம் வந்து 5/3.
ஆகவே முதலாவது ஆன்சர். ஓகே, 11வது கேள்விக்கு போம். ஒளியியல் தொழிற்பாட்டை காண்பிக்கக்கூடிய ஐதரோ கார்பன் அப்படின்னு தந்துட்டு 5 விடைகள் தந்திராங்க. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டக்கூடிய சேர்வைகள் அல்கேன் வந்துச்சுண்டா அதில் மினிமம் கார்பனையும் ஐதரசனையும் வச்சு என்ன சேர்வை எடுக்கலாம். அதே மாதிரி எல்கீன் அதுலேயும் கார்பன் ஹைட்ரஜன் மினிமம், அதாவது ஆக குறைந்த அளவு ஐதரசனையும் கார்பனையும் வச்சு என்ன சேர்வை எடுக்கலாம். அதே மாதிரி எல்கைன்டையும் பார்ப்போம். சரியா, எல்கைன்டையும் பார்க்க போகிறோம். சரியா, அதில் ஃபஸ்ட்டாக நடுவில் ஒரு கார்பன் உண்டை போடுறேன், நான் மேலே ஹைட்ரஜன் உண்டை போடுறேன். CH3 CH2 CH3 போடுறேன். சரியா, ஒளியியல் இது அடுத்த நான் வந்து ஒளியியல் தொழிற்பாடுன்றது என்ன, சமச்சீரற்ற கார்பன் காணப்படணும். சரியா, சமச்சீரற்ற கார்பன் அல்கேனில் மினிமமாக என்ன எடுக்கலாம், அல்கீனில் மினிமம் ஹைட்ரஜன் கார்பனையும் வச்சு என்ன எடுக்கலாம், அல்கைனில் எப்படி எடுக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். சரியா, அப்போ CH3 CH2 CH3 நான் இன்னைக்கு CH2 CH2 CH3. சரியா, ஆகவே இந்த கட்டமைப்பை தான் எங்களுக்கு வந்து என்ன அல்கேனில் வந்து ஆக குறைந்த ஐதரசனையும் கார்பனை பயன்படுத்தி எடுக்க இயல்பான ஒளியியல் சேர்வை. சரியா, அதாவது 3 6 7. சரியா, அப்போ C7H16. சரியா, C7H16 இதுதான் ஒளியியல் தொழிற்பாட்டை காண்பிக்கக்கூடிய அதி குறைந்த சேர்வை அல்கேண்ட. சரியா, உதாரணமாக இப்போ உங்கள்கிட்ட கேட்கலாம் C6H14 இது வந்து ஒளியியல் தொழிற்பாடான்னு கேட்டால் உங்களுக்கு வந்து டிரெக்டாக சொல்லலாம். இல்லை, ஏண்டா மினிமம் வர ஏழுமான கார்பன் கட்டாயம் 7 கார்பன் வரணும் ஒரு ஒளியியல் தொழிற்பாட்டை உருவாக்குறதுக்கு, அதி குறைந்தது. சரியா, அல்கேனில். அதே மாதிரி அல்கீன் இதுக்கு வரும். இதில் கார்பன் போடுறேன், இதில் CH2 அதுக்கு தானே அல்கீன்டுவோம். ஓகே, மேலே நான் ஹைட்ரஜன் ஒன்று போடுறேன், CH3 ஒன்று போடுறேன். இன்னைக்கு CH2 CH3 ஒன்றை போட போகிறேன். இதுதான் அல்கீனில் வர அதி குறைந்த ஹைட்ரஜனையும் கார்பனையும் கொண்ட ஒளியியல் தொழிற்பாட்டை காண்பிக்கக்கூடிய அல்கீன் சேர்வையாக காணப்பட போகுது. சரியா, அப்போ C6 இதில் வந்து 3 6. சரியா, 6 கார்பன் காணப்படும். ஆகவே C6H12. ஓகே, ஹெக்ஸேன். அடுத்தது அல்கைனுக்கு வரும். அல்கைனில் வந்து இப்படி அதிலே நான் அப்படி தான் வரும். C∏CH மேலே ஹைட்ரஜன் ஒன்று போடுறேன், CH3 CH2 CH3. சரியா, இதுலேயும் 6 கார்பன், அதாவது C6H10. ஓகே, இப்போ கேள்விக்கு வரும். ஒளியியல் தொழிற்பாட்டை காண்பிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் C6H14 வரலாமா, வரையலாம். C5H12 அதாவது அது வந்து அல்கேனில் வர்றது, அது பென்டேன் தானே, அது அப்போ அதுவும் வரையலாம். அடுத்தது C5H10 ஏலா 6 கார்பன் கட்டாயம் வரணும். C7H16 இது வரலாம். சரி, அப்போ 4வது ஆன்சர் தான் வரப்போகுது. அடுத்தது C4H10 அதுவும் வரையலாமே. ஓகே, ஓகே 12வது கேள்வி. ஒரு மோல் H2O காணப்படும் பல்வேறுபட்ட பின்வரும் தொகுதிகளை கருதுக அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் வந்து வெவ்வேறு நிலைகள் உள்ள நீரும் அதில் அமுக்கமும் அதில் வெப்பநிலையும் தந்துடுறாங்க. சரியா, இவற்றின் எந்திரப்பி அதிகரிக்கும் ஒழுங்கு அப்படின்னு கேட்கலாம். சரியா, என்ட்ரோபி எஸ். சரியா, என்ட்ரோபிக்கு வந்து நாங்கள் எஸ்ன்னு தானே சொல்லுவோம். அது பொதுவாக ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்க வேண்டியது திண்மத்தை விட கட்டாயம் திரவத்துக்கு வந்து என்ன, திரவத்துக்கு என்ட்ரோபி கூட.
சரியா? என்ட்ரோபின்னு என்ன, அதாவது எஸ்டா என்ன, என்திரபின்டா அது வந்து ஒரு மூலக்கூறுற சுயாதீன இயல்பு, அதாவது சுயாதீனமாக இருக்க இயலுமான தன்மை. சரியா? சுதந்திரமாக திரியக்கூடிய தன்மை. திண்மத்தில் ஏழுமா ஏலா ஏ நெருக்கமாக துணிக்கைகள் அடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதில் வந்து சுயாதீன இயல்பு ஆக குறம். திரவத்தில் அதை விட கொஞ்சம் கூட இருக்கும், அதாவது துணிக்கைகள் ஒன்றோடொன்று வலிக்கு அசையக்கூடிய மாதிரி காணப்பட போகுது. ஆகவே திண்மத்தை விட திரவத்தை கொஞ்சம் கூட இருக்கும் சுயாதீன இயல்பு. திரவத்தை விட வாயுக்கு நல்லாவே அதிகமாக காணப்படும் சுயாதீன இயல்பு. சரியா? அதில் துணிக்கைகள் வந்து தூர காணப்படுறதால. ஓகே, அப்போ ஸ்டேட்டை வச்சு பார்த்தேன்டா ஃபஸ்ட்டு அதைத்தான் வச்சு மெயினாக வச்சு பார்க்கணும். திண்மம், திரவம், வாயு. அப்படி பார்த்தேன்டா இங்கே பாருங்கள், திரவம் வந்திர திண்மத்தில் வந்து ரெண்டாவது வந்திக்கு ரெண்டாவதை விட கட்டாயம் முதலாவதும் மூணாவதும். சரியா? முதலாவதும் மூணாவதும் பெருசாக காணப்படணும். அதை விட கட்டாயம் வாயு நிலையில் உள்ள நாலாவதும் அஞ்சாவதும் விடைகள் காணப்பட வேண்டும். சரியா? நாலாவதும் அஞ்சாவதும் காணப்படணும். சரியா? இப்போ 1க்கும் 3க்கும். சரியா? அதில் வந்து அமுக்கம் சரி, வெப்பநிலையை பாருங்கள். ஒன்று 25 பாகைசியில் காணப்படுது, இன்னொன்று 100 பாகைசியில் காணப்படுது. சரியா? 25 பாகைசி, இன்னொன்று 100 பாகைசி. சரியா? 25 பாகைசி, 100 பாகைசி. 25 பாகைசியை விட 25 பாகைசியில் துணிக்கைகளோட சுயாதீன தன்மையை விட 100 பாகைசியில் வந்து துணிக்கைகள சுயாதீன இயல்பு, அதாவது சுதந்திரமாக இயங்க இயலுமான தன்மை சரியா அதிகமாக இருக்கும். அதாவது அதில் வந்து துணிக்கைகளோட வேகமும் கூட இருக்கும், இயக்க சக்தி, அதாவது இயக்க சக்தியும் கூட இருக்கும், அதில் சுயாதீன இயல்பும் கூட இருக்கும். சரியா? அது ஆகவே எஸ்சிஎல்ஃப் வந்து 100 பாகைசியில் வந்து அதிகமாக காணப்பட போகுது. சரியா? அப்படி பார்த்தேன்டா கட்டாயம் என்ன 3 விட 1க்கு வந்து என்ன காணப்படணும், எஸ்சிஎல்ஃப் அதிகமாக காணப்படணும். சரியா? ஓகே, இப்போ 4க்கும் 4 5 பார்ப்போம். அதில் அமுக்கம் தந்திட்டாங்க. அமுக்கம் இப்போ யோசிங்க, ஒன்றில் அரை ஏடிஎம் காணப்படுது, இன்னொன்றில் ஒரு ஏடிஎம் காணப்படுது. சரியா? அமுக்கம் அதிகரிச்ச அதை வந்து முடக்கி வச்சு ஈரமாகிறது அர்த்தம். சரியா? முடக்கிற தன்மை, அதாவது அதை வந்து அடக்கி வச்சுற தன்மை, அதாவது அதில் சுதந்திரமாக உள்ள தன்மையை வந்து குறைச்சிட, அதை தானே நாங்கள் அமுக்கம்னு சொல்லுவோம். ஆகவே ஒரு கனவளவுக்குள்ளுக்கு 7 அளவு துணிக்கையை புகுத்துற, இல்லாட்டி ஒரு துணிக்கையிட இடத்தை வந்து குறைச்சிட. சரியா? அமுக்கத்தை கூட்டுறன்னு சொல்கிறார். சரியா? ஆகவே அமுக்கத்தை கூட்ட என்ட்ரோப்பி வந்து குறைய போகுது. ஆகவே கட்டாயம் அரை ஏடிஎம்க்கு வந்து என்ட்ரோப்பி வந்து என்னவா காணப்படும், அதிகமாக காணப்பட போகுது. சரியா? ஆகவே 4க்கு வந்து என்னவா 5 விட அதிகமாக என்ட்ரோபி காணப்படும். சரியா? இப்போ இப்படி வர விட 2 3 1 5 4 2 3 1 5 4 அப்படின்ட்டு வர விட ஃபர்ஸ்ட் ஆன்சர்.